நித்திரவிளை அருகே கள்ளக்காதலியின் அந்தரங்க உறுப்பை சிதைத்த ஆட்டோ டிரைவர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் ஒருவர் கணவருடன் வசித்து வருகிறார். கணவர் மீன்பிடி தொழில் செய்து வரும் நிலையில் இவர்களது இரு மகள்களும் 5 மற்றும் 8 வகுப்பு படித்து வருகின்றனர். இவர்களுடன் தொழிலாளியின் தந்தையும் அவர்களுடன் தங்கியிருந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மீன்பிடி தொழிலாளியின் மனைவி மட்டும் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார். அவருடைய மகள்கள் 2 பேரும் பள்ளிக்கு சென்றுள்ளனர். மாமனார் நகையை அடகு வைக்க வெளியே சென்றிருந்தார். பின்னர் மாமனார் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தபோது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. உடனே அவர் கதவை வெகுநேரமாக தட்டியும் உள்ளே இருந்து எந்தவொரு சத்தமும் வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்றார். அங்கு மீன்பிடி தொழிலாளியின் மனைவி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். மேலும் அவரது அந்தரங்க உறுப்பு பகுதியில் இருந்து அதிகமாக ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பெண்ணின் அந்தரங்க உறுப்பு கடுமையாக சிதைக்கப்பட்டிருந்தது. இதனால் பலாத்கார முயற்சியில் பெண்ணுக்கு இந்த கொடுமை நேர்ந்திருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் இது பற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது மீன்பிடி தொழிலாளி மனைவியின் செல்போனுக்கு கடைசியாக ஒருவர் அடிக்கடி தொடர்பு கொண்டது தெரிய வந்தது. அந்த செல்போன் எண்ணை வைத்து விசாரித்த போது அவர் நித்திரவிளை அருகே உள்ள பூத்துறை பகுதியைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம், வயது 39 என்பது தெரிய வந்தது. இவர் அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். தற்போது இவர் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் நம்பாளி பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். பின்னர் போலீசார் ஆட்டோ டிரைவரை பிடித்து விசாரித்த போது கள்ளக்காதலை கைவிட்ட ஆத்திரத்தில் மீன்பிடி தொழிலாளி மனைவியின் அந்தரங்க உறுப்பை டிரைவர் கொடூரமாக சிதைத்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மீன்பிடி தொழிலாளியின் மனைவி பொதுவாக கடைக்கு சென்று பொருட்கள் வாங்க முகமது இப்ராஹிமின் ஆட்டோவை பயன்படுத்துவது வழக்கம். அந்த சமயத்தில் ஏற்பட்ட பழக்கம் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கிடையே கள்ளக்காதலாக மாறியது. இதனை அறிந்த சிலர் மீன்பிடி தொழிலாளியின் மனைவியை கண்டித்தனர். இதனால் அவர் முகமது இப்ராஹிமுடன் இருந்த கள்ளத் தொடர்பை கைவிட்டார். இது முகமது இப்ராஹிமுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. மேலும் கேரளாவை சேர்ந்த வேறொரு வாலிபருடன் அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் காலையில் வீட்டில் மீன்பிடி தொழிலாளியின் மனைவி தனியாக இருந்தார். இதனை அறிந்து முகமது இப்ராஹிம் அங்கு சென்று பார்த்தபோது அவர் வேறொருவருடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தார். இதனால் முகமது இப்ராஹிம் அந்த பெண்ணை கண்டித்துள்ளார். அப்போது அந்த பெண் முகமது இப்ராஹிமை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்து முகமது இப்ராஹிம் அந்த பெண்ணை தாக்கிவிட்டு கீழே தள்ளியதோடு அவரது அந்தரங்க உறுப்பை கை மற்றும் ஆயுதத்தால் கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கள்ளக்காதலியின் அந்தரங்க உறுப்பை சிதைத்த சம்பவம் குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.